குடும்பம் என்பது என்ன என்றும் அதில் நாம் கவனிக்க வேண்டியது கடவுளுடைய வார்த்தை நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்பதை குறித்து ஒரு சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சமூகத்தினுடையவும் திருச்சபையினுடையவும் அடிப்படை அலகாக இருப்பது குடும்பம். ஒரு குடும்பம் நன்றாக அமைந்துள்ளது என்றால், குடும்பங்கள் நல்ல நிலையில் இருந்தால்தான் சமூகம் நல்ல நிலையில் அமைய முடியும். இந்த குடும்பத்தினுடைய தனி சிறப்பு என்ன? இன்றைய சமூகத்தில் நாம் பார்க்கும்போது குடும்பங்கள் அர்த்தமற்றவையாக பார்க்கிறவர்கள் கூட இருக்கின்றார்கள். குடும்பம் இல்லாமல் இருந்தால் என்ன என்று கூட எண்ணுபவர்கள் உண்டு. முதலாவது நம்முடைய மனதில் பதிவு செய்ய வேண்டிய காரியங்கள், குடும்பம் என்பது கடவுள் அமைத்த அமைப்பு. கடவுள் அமைத்த அமைப்பு தான் குடும்பம். பல்வேறு அமைப்புகள் நம்முடைய சமூகத்தில் இருக்கின்றன, திருச்சபையிலும் இருக்கிறது. அதுபோன்று அரசாங்கமும் அமைப்புகளை வைத்திருக்கின்றன. கிராமம், பஞ்சாயத்து, வட்டம், கோட்டம், மாவட்டம், மாநிலம் என்றெல்லாம் அமைப்பு இருக்கிறது. திருச்சபையிலும் நாம் சபைகளை சேகரம் என்றும் அல்லது மாவட்டம் என்றும் மறை மாவட்டம் என்றும் எல்லாம் அமைப்புகள் வைத்திருக்கிறோம். ஆனால் இவை யாவும் மனிதனுடைய நம்முடைய தேவைகளுக்காக, நிர்வாகத்திற்காக நாமே உருவாக்கி கொண்ட அமைப்புகள். ஆனால் கடவுள் அமைத்த ஒரே ஒரு அமைப்பு என்பது குடும்பம் என்ற அமைப்பு தான். கணவன் மனைவி, ஆண் பெண் என்ற இருவரை ஆண்டவர் தாமே உருவாக்கி அவர்களை இணைத்து ஒரு குடும்பத்தை அமைத்திருக்கிறார். இந்த குடும்ப நபர்களுக்கு மாட்சி கொடுப்பது என்ன? கடவுள் மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்பது மட்டுமல்ல, தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைத்தார். ஆண்கள் எண்ணக்கூடாது, அவர்கள் மட்டும்தான் கடவுளுடைய உருவில் படைக்கப்பட்டவர்கள். பெண்கள் அப்படி இல்லை என்று நினைக்கக்கூடாது. பெண்களும் கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டவர்கள் தான். தொடக்க நூலில் ஆதாம் என்ற வார்த்தைக்கு மனிதன் என்றுதான் பொருள். அது பன்மை. எனவே மனிதர்களை, மனித குலத்தை, ஹியூமன் கைண்ட், மனித குலத்தை கடவுள் படைத்திருக்கிறார். எனவே இந்த அமைப்பு என்பது எவராலும் மறுக்க முடியாத அல்லது தவிர்க்க முடியாத ஒரு அமைப்பு. அந்த குடும்பம்தான் அடிப்படையாக சமூகத்தினுடையவும் திருச்சபையினுடையவும் அடிப்படையாக அமைகிறது. சிலர் பயந்து பயந்து இப்போ ஜீவிக்கிறாங்க. என்னைக்கு உலகம் அழிய போகுது? பல தடவை சொன்னாங்க. சுனாமி வந்த உடனே சொன்னாங்க, அடுத்த ஒரு சுனாமி வர்றதோடு கூட உலகம் அழிஞ்சு போகும். 2012 சொன்னாங்க, அடுத்தது இந்த 2012 உலகம் அழிஞ்சு போகும் அப்படின்னு. ஒரு தடவை எங்கள் ஆயர் இல்லத்திலேயே ஒரு அம்மா வேலை செய்துட்டு இருந்தாங்க. 2012 ஜனவரி மாதத்தில் அவங்க சொந்த ஊர் வந்து அங்கே செங்கல்பட்டு, அங்கே இருந்து கூப்பிடுறாங்க, ஏம்மா உலகம் 12ஆம் தேதி அழிய போகுதான், நீ செத்து போறாருந்தா நம்ம சேர்ந்து செத்து போவோம், நீ ஊருக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி திருப்பி ஊருக்கு கூப்பிடுறாங்க. இந்த அம்மா வந்து நான் போகிறேன் ஊருக்கு கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்கன்னு. இப்போ யார் சொன்னது? அது உலகம் அழிய போகுதான் அப்படின்னு. என்றைக்கு உலகம் அழியும்? இந்த உலகத்தில் நிறைய நிகழ்வுகள் நடைபெறுகிறது. ஆனால் உலகம் எப்போது அழியும் என்றால், என்று குடும்பம் என்ற அமைப்பு உலகத்தில் இல்லாமல் வருகிறதோ அன்று உலகம் அழியும். குடும்பம் இல்லை என்றால் ஒழுங்கு இருக்காது. அம்மா, அப்பா, சகோதரர்கள், தாத்தா, பாட்டி என்ற அந்த ஒழுங்கு இருக்காது. அது இல்லாதது அந்த ஒழுங்கற்ற நிலை, படைப்பிற்கு முன்னுள்ள ஒழுங்கற்ற நிலைக்கு கொண்டு செல்லும். அதுதான் உலகத்தினுடைய அழிவு. இன்று அதனுடைய ஆரம்பம் காணப்படுகிறது. பல்வேறு நாடுகளில் பார்ப்போம் என்றால் இந்த குடும்பம் என்ற அமைப்பு இல்லாமல் மாறிக்கொண்டே இருக்கிறது. எனவே கடவுள் அமைத்த ஒரு அமைப்பில் நம்ம இருக்கிறோம் என்று நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். கடவுள் நம்மை தமது உருவிலும் சாயலிலும் படைத்திருக்கின்றார்.
அதில் ஆண் பெரியவரா பெண் பெரியவரா என்று இல்லை. இன்றைக்கு பல குடும்பங்களிலும் இருக்கக்கூடிய சூழல்களை பார்க்கும்போது பரிதாபமாக பார்க்கிறோம். நான் ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது நானே பார்த்திருக்கின்றேன். ஆண்கள் பெண்களை இழுத்து அடிக்கிறது, அப்படி துன்புறுத்துகிறது எல்லாம் பார்த்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு எந்த டிவியை திறந்தாலும் சரி, அல்லது ஈவினிங்கில் உள்ள அந்த சீரியல் பார்த்தாலும் சரி, எந்த நிகழ்வை பார்த்தாலும் சரி, பெண்கள் தான் ஆண்களை மிதிக்கிறார்கள். இது உண்மையிலேயே வீடுகளில் அப்படிதான் நடக்குதா என்பது எனக்கு தெரியவில்லை. அது உங்களுக்கு தான் நன்றாக தெரியும், நீங்கள் யார் யாரை மிதிக்கிறீங்க என்பது. ஆண்டவர் ஒருவரை ஒருவர் மிதிக்க சொல்லவில்லை, மதித்து நடக்கத்தான் சொன்னார். 4வது கட்டளை, தாய் தந்தையரை மதித்து நடையுங்கள், மிதித்து நடையுங்கள் என்று சொல்லவில்லை. பெற்றோர்களை வெளியேற்றி விடுகிறார்கள். அந்த உறவுகள் இன்று முறிந்து காணப்படுகிறது. இப்போ நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கணும்னா முதல்ல என்ன தேவை என்பதை இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு நான் வாசிக்க கேட்ட அந்த திருமுக பகுதியில், எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்டோம். பவுலடியார் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த கணவன் மனைவி உறவு என்பதை கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் இடையே உள்ள உறவோடு அவர் ஒப்புமைப்படுத்துகிறார். மட்டும் இல்லை, அது அழகா சொல்லுகிறார், அது ஒரு மாபெரும் ரகசியம். ஒரு மாபெரும் ரகசியம். மாபெரும் ரசம் அப்படின்னு சொல்லல, ரகசியம்னு சொல்லுகிறார். இந்த ரகசியம் என்று சொல்லும்போது அதனுடைய பொருள் என்ன? The most profound relationship in the world is the family relationship, husband and wife relationship தான். ரொம்ப ஆழமானதும் அர்த்தமானதுமான ஒரு உறவு என்பது இந்த குடும்ப உறவு தான். அதுக்குள்ள வேற யாரும் நுழைய முடியாது. யாராவது நுழைந்தால்தான் பிரச்சனை. அம்மாவோ அப்பாவோ அல்லது பிறரோ இந்த உறவுக்குள்ள நுழையக்கூடாது. தாயும் தகப்பனும் என்ன செய்யணும்? மகனுக்கும் மகளுக்கும் திருமணமானா அவங்கள்ட்ட இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் நீங்கி இருக்கணும். மினிமம் 2.5 கிலோமீட்டர் நீங்கி இருக்கணும். ஒரு இளைஞனிடத்துல நான் கேட்டேன், திருமணம் ஆகிட்டு எப்படி இருக்குப்பான்னு கேட்டேன். அவன் சொன்னான், பிஷப், திருமணம் ஆகிறது எல்லாம் நல்லது தான், ஆனால் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் உள்ள வீட்டில் இருந்து ஒரு காலத்திலையும் திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொன்னான். அவன் அனுபவிக்கிற கஷ்டத்தை சொன்னான். ஏன்னா அவன் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் உள்ள வீட்டில் இருந்து திருமணம் பண்ணியிருக்கிறான். இந்த பெண் வீட்டில் அச்சுன்னு ஒரு தும்முனா போதும், உடனடியாக தகப்பனாருக்கு கேட்கும். உடனே தகப்பனாரை கூப்பிட்டு, என் பிள்ளைய நீ கிம்ஸுக்கு கொண்டு போ, என்னை தும்மிட்டா. அங்கே கொண்டு போய் என்ன செய்யணும்? அங்கே இருக்கிற எல்லா மெஷின் வழியாகவும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒவ்வொரு மெஷினையாக கடத்தி விடுவாங்க. கடைசியில் எல்லாம் ஓகேன்னு சொல்லி விடுவாங்க. ஒரு தொகை அங்கே செலவாகும். இது ஓவர் கன்சர்ன். பிள்ளைகளை குடும்பமாக அமைத்து குடும்பமாக வாழுகிறதுக்கு பெற்றோர் அனுமதிக்கலை. இங்கே என்ன தேவை இருக்கிறது? கிறிஸ்து எப்படி தன்னுடைய திருச்சபையை நேசித்தார்? தன் உயிரையே திருச்சபைக்காக கொடுத்தார். செல்ஃப் கிவிங். எந்த குடும்பத்தில் கணவனும் மனைவியும் செல்ஃப் கிவிங், சுய தானமாக தன்னையே தற்கையெழுப்பு செய்யவில்லையோ அந்த குடும்பம் நிலைத்து நிற்க முடியாது. காரணம், திருமணத்துக்கு முன்னால இப்போது 1000 கவிதைகள், எண்ணங்கள், கோட்டைகள் எல்லாம். ஏன்னா பழைய காலத்தில் விரும்புகிற ஒரு பிள்ளைக்கு கடிதம் கொடுக்கறதுக்கு பையங்கப்பட்ட பாடு சொல்ல முடியாது. ஒரு கடிதம் கொடுக்கறதுக்கு இப்போ கடிதமும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், டெய்லி பார்த்துக்கிட்டே என்ன செய்கிறாங்க? அவங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்கின்றார்கள். இந்த நிலைகள் எல்லாம் நம்ம எண்ணுகிறதுக்கு அப்பாற்பட்டு மாறி போச்சு. ஆனால் இந்த குடும்பங்கள் நிலைத்து நிற்க வேண்டுமானால் அடிப்படையான கிறிஸ்தவ மதிப்பீடுகள் அங்கே வாழப்பட வேண்டும். கிறிஸ்தவ பண்பு முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, கடவுள் அமைத்த அமைப்பு இது. இந்த அமைப்பில் நம்ம வாழ வேண்டியது எப்படி? கிறிஸ்து எப்படி திருச்சபையை நேசித்தாரோ, எப்படி தற்கையளிப்பு செய்தாரோ, அதுபோல தற்கையளிப்பு செய்து வாழ்ந்தால்தான் வாழ முடியும். திருமணம் ஆகிறதுக்கு முன்னால் நீங்கள் நிறைய கதை பேசலாம், கவிதைகள் எழுதலாம், வருணனைகள் வருத்தலாம், இதெல்லாம் நடக்கும்.
ஆனால் திருமணத்துக்கு பிறகு நீங்கள் சந்திக்கிறதெல்லாம் யதார்த்தங்கள். அங்கே தான் வாழ்க்கை என்னன்னு நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அதுக்கு முன்னால் இந்த பையங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டு. திருமணத்துக்கு முன்னால் இந்த பொம்பளைங்கள்ட்ட 100 வாக்குறுதிகளை கொடுப்பாங்க. ஐயோ உன்னை தாளாட்டுவேன், டெய்லி உனக்கு என்ன கொடுப்பேன், அங்கே போவேன் இங்கே போவேன் அப்படின்னு சொல்லி நிறைய வாக்குறுதிகளை கொடுத்து அடிமை ஆயிடுவாங்க. பிறகு திருமணத்துக்கு பிறகு இந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற முடியாது. அதனால அங்கே சண்டையும் உருவாகும். ஒரு சமீபத்தில் ஒரு குடும்பம் கல்யாணம் ஆகி 6 மாதம் பிரச்சனை. 2 பேரும் வந்தாங்க. பையன்கிட்ட பேசினேன், என்னப்பா பிரச்சனை? பிஷப், எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, எனக்கு கரெக்டாக டியூட்டிக்கு போகணும், இதெல்லாம் செய்யணும். அது எல்லாம் எனக்கு ரொம்ப நேரம் ஒய்ஃப்கிட்ட செலவு பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்காது. அவங்க இவனுக்கு ஒரே பிரச்சனை டியூட்டி. ஆனால் அந்த பொம்பளைகிட்ட பேசும்போது தான் புரியுது அவளுக்கு என்ன பிரச்சனைன்னா ஊட்டிக்கு போகலன்னு தான் பிரச்சனை. இங்கே டியூட்டி பிரச்சனை, அவளுக்கு ஊட்டி பிரச்சனை. ஊட்டிக்கு போகல, கொடைக்கானலுக்கு போகல, அதே மாதிரி ஷாப்பிங்க்கு போகல. என்ன ஷாப்பிங்க்கு போகல. பெண்களுக்கு தனி இயல்பு இந்த ஷாப்பிங் போகிறது. ஒரு சின்ன அனுபவத்தை நான் சொல்லுகிறேன். நான் ஃபாதராக இருக்கும்போது கொஞ்சம் பிள்ளைங்களையும் தாய்மார்களையும் கூட்டிகிட்டு டூர் போனோம் கன்னியாகுமரிக்கு. அப்போது ஒரு 6 மணிக்கு நான் சொன்னேன், 1 மணிக்கூர் உங்களுக்கு ஷாப்பிங் அப்படின்னு சொல்லி அவங்கள பொருட்கள் வாங்க விட்டேன். அப்போ நான் தூரம் இருந்து நான் கவனிச்சுட்டே இருந்தேன் இவங்க என்னென்ன வாங்குறாங்கன்னு சொல்லி. முக்கியமாக அவங்க வளையல்காரன்கிட்ட தான் போனாங்க. அந்த வளையல்காரன்கிட்ட போயிட்டு இவங்க கையில் ஒரு வளையல் இருக்கும், அதுக்கு இதை எடுத்து பார்ப்பாங்க, அதை எடுத்து வச்சு பார்ப்பாங்க. ஒரு 1.5 மணி நேரம் ஒவ்வொரு கடையாக போய் கடைசியில் இனி வேற ஏதாவது கடை உண்டான்னு பார்க்குறாங்க. எதுவும் வாங்கவே இல்லை. இதெல்லாம் ஒரு மோகங்கள். இதெல்லாம் ஆம்பளைங்களுக்கு பொறுத்து கொள்ளவே முடியாது. ஆனால் ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஆணாக இருப்பது தனி வரம், பொண்ணாக இருப்பது தனி வரம். அது கடவுள் கொடுத்திருக்கிற கிருபை. ஆண் பெண்ணாக மாறவோ பெண் ஆணாக மாறவோ முயற்சிக்க கூடாது. இப்போ வேஷங்களை எல்லாம் ஆண் போட வேண்டியதை பொண்ணு போடுது, பொண்ணு போட வேண்டியதை ஆண் போடுகிறான். அவர்களுடைய ஒவ்வொருவருடைய எண்ணங்களும் விருப்பங்களும் எல்லாம் வித்தியாசம். அது அவங்க 2 பேரும் ஒருவரை ஒருவர் என்ன செய்கிறாங்க, ஊக்குவிப்பவர்களாக இருக்கணும். பெண்களுடைய மென்மையான மனது அப்படின்னு சொல்லுகிறோம். அதுபோல இப்போ சகிப்புத்தன்மை. இப்போ எல்லாம் சகிப்புத்தன்மை உண்டா என்னுள்ள முன்னாலே எல்லாம் தாய்மார்கள் என்ன இந்திய நாட்டு தாய்மார்கள் தான் சகிப்பில் அதிகம். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை அவங்கள்ட்ட இருக்கிறாங்களா? இன்றைக்கி யாரையாவது ஒருவரை தண்டிக்கணும்னு சொன்னால் ஆம்பளைங்களை கூப்பிட்டா தண்டிக்கிறதுக்கு அவங்களால இயலை. கை ஒசத்த முடிஞ்சா தானே. அவருக்கு கை தூங்கணும்னா டீசல் உள்ளே போடணும், என்ன தான் கை தூக்கம் வரும், என்ன தான் கொடுக்க முடியும் 2. ஆனால் பெண்கள் அப்படி இல்லை, பலமாக கொடுக்குறாங்க அடி. இப்போ தைரியமாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு காரியம் நீங்கள் மனசில் புரிஞ்சுக்கிடணும். கடவுள் மனிதனை ஆணுக்குரிய வகையிலே தனி சிறப்புகளோடு படைத்திருக்கிறார், பெண்களை அவர்களுக்குரிய தனி சிறப்புகளோடு படைத்திருக்கிறார். அது தனிப்பட்ட வரம். அதனால நம்ம மாற்றுகிறதுக்கு முயற்சிக்க கூடாது. இப்போ இங்கே நம்ம கவனிக்கப்பட வேண்டியது என்ன? இந்த ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் என்ன இருக்கணும்? கிறிஸ்தவ குடும்பத்தில் நம்ம பண்போடு வாழ வேண்டுமானால் 2-3 காரியங்கள். முதலாவது, நம்முடைய வீடுகள் நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் அது ஒரு பரிசுத்தமானதாக இருக்கணும். கோயிலில் மட்டும்தான் நம்ம பரிசுத்தவான்கள், வீடுகளும் பரிசுத்தமாக இருக்க வேண்டிய இடம்தான். கோயிலில் மட்டும் நம்ம பரிசுத்தமாக இருந்தால் போதாது, வீடுகளிலும் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். இப்போ குடும்பத்தில் ஜெபம் இருக்கணும், இல்லைன்னா பசாசு நுழைஞ்சிரும். இப்போ குடும்ப ஜெபம் ரொம்ப தேவை. அப்போ ஜெபம்னு சொல்லுகிறது தானே என்ன? ஜெபம் என்பது ஸ்டாண்டிங் பிஃபோர் த லார்ட் இன் ஆல் சர்க்கம்ஸ்டன்சஸ். கடவுளுடைய திருமநிலையில் எந்த சூழலையும் நம்ம முழந்தாட்படிட்டு நிற்பது தான் ஜெபம். குறிப்பாக நம்முடைய குடும்ப ஜெபங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை? யார் யார் முழந்தாட்படுறாங்க? இலவச இணைப்பு போல அல்லது ரிசர்வேஷன் பாலிசி இருக்குது, இடஒதுக்கீடு போல பல குடும்பங்களிலேயும் ஜெபங்கள் எல்லாம் பெண்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. அவங்க தான் பாடல் பாடுறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. ஆனால் ஆண்கள் குறைவாக பங்கெடுக்கிறாங்க. எந்த கோயிலில் போய் பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். 2 ஆம்பளைங்கள்னா 10 பெண்கள்.
25 ஆண் பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா ஒரு 50-60 பெண்கள் இருப்பாங்க. இங்கேயும் அப்படிதான், ஆண்களுடைய எண்ணிக்கையை விட பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. திருப்பி வந்தனா தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். பெண்களுடைய எண்ணிக்கை ஆண்களுடைய எண்ணிக்கையை விட குறைவாக இருக்கிறதுல பிரச்சனைன்னு அர்த்தம். கல்வாரி மலைன்னு பார்க்குறோம். கல்வாரி மலையில தான் உண்மையிலேயே திருச்சபை ஆரம்பிக்கிறது. அன்னை மரியாள், புனித யோவான், ஒரு சில பெண்கள். அப்போ அங்கே எத்தனை பேர் கணக்கு பாருங்க. அங்கதான் இரத்த உறவுக்கு அப்பாற்பட்ட சமூகம் உருவாகிறது. இயேசு யோவானை பார்த்து சொல்லுகிற மரியாவை காட்டி இதோ உன் தாய், மரியாவை காட்டி சொல்லுகிறார் இதோவும் மகன். அந்த இரத்த உறவுக்கு அப்பாற்பட்ட, ஜாதி வேற்றுமைக்கு அப்பாற்பட்ட ஒரு கிறிஸ்துவினால் ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு சமூகம் அங்கே உருவாகிறது. அந்த சமூகத்தில் ஒரு ஆணு, பல நிறைய பெண்கள். இப்போ இன்றைக்கும் அப்படிதான் இருக்குது இந்த சமூகத்தில். ஆனால் ஒரு குடும்பத்தில் நம்ம முழந்தாட்படியிடும்போது கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் முழந்தாட்படியணும். அதனால தான் அப்படின்னா தான் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். கணவன் ஒரு பக்கம், மனைவி இன்னொரு பக்கமாக இருந்தா, 2 நம்பிக்கையில் இருந்தா எப்படி அதை நம்ம ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளப்படும்? 2வது நம்முடைய வாசிக்கிறது, இந்த ஜெபம் இல்லைன்னா நம்ம குடும்பத்துக்குள்ள சாத்தான் நுழைவான். சாத்தான் நுழைவான். எப்படி அவன் நுழைவான்? சாத்தான், இஸ்ராயேல் மக்கள் மத்தியில் ஒரு பழமொழி இருந்தது. சாத்தான் நல்லா இருக்கிற குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சா அவன் என்ன கொடுத்து அனுப்புவான் தெரியுமா? முதல்ல அவன் ஆல்கஹால் கொடுத்து அனுப்புவான், போதையை கொடுத்து அனுப்புவான். அதான் சாத்தான் அனுப்புகிற ஆயுதம். இன்னைக்கு நம்முடைய இந்த குடும்பங்கள் போதைக்கு அடிமைகளாக இருக்கிறது என்றால் நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் சாத்தானுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறது. இது குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு கொடுத்தா போதும், எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் இல்லை. இப்போ எல்லாருமே ஏதோ ஆண்கள் மட்டும்தான் குடிக்கிறாங்க, குடி போதையில் இருக்கிறாங்கன்னா, பெண்களுக்கு நிறைய போதை இருக்குது. ஆண்களுக்கு குடிக்கிற போதை என்று சொன்னால், பெண்களுக்கு பட்டு சாரிக்கு மேல போதை. எத்தனை வாங்கி அடுக்கினாலும் அவங்களுக்கு தீராது, ஆசை தீராது. சமீபத்தில் ஒரு ஆய்வு நடந்தது. ஆய்வு கட்டுரை என்னன்னா, the fast moving commercial good in the கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகவும் விரைவாக விற்பனை செய்யப்படுகின்ற பொருள் என்ன என்று கண்டுபிடிக்கிறதுக்கு ஆய்வு. கடைசியில் நானும் நினைச்சிட்டு இருந்தேன், இந்த போதை பொருள் தான் டாஸ்மார்க்கில் கொடுக்கறது தான் அதிகமாக விற்கப்படுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ஆய்வினுடைய முடிவு என்னன்னு தெரியுமா? அழகு பொருட்கள். அழகு பொருட்கள். ஒரு காலத்தில் பெண்கள் தான் இந்த அழகு பொருட்கள் மேலே அன்பு வச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ ஆண்களும் அந்த அழகு பொருட்களுக்கு மேலே அவங்க தலையை படுத்துகிற பாட பாருங்க. அவன் தலையில் கொஞ்சம் முடி வளருது, அந்த முடியை என்னெல்லாம் கோலத்தில் அவங்க வைக்கிறாங்க பாருங்க. பார்க்கறதுக்கு சிலது நல்லா இருக்கு, சிலது பரிதாபமாக இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட சிலர் வச்சிருக்கிறது இப்படி நிற்குது, சிலர் குருவி கூடு மாதிரி மேலே நிற்குது. இப்படி பல வகையில் வச்சு பார்க்குறாங்க. அப்போ நம்ம குடும்பம் எப்படி இருக்கணும்? ஒரு கடவுள் பயத்தில் இருக்கிற குடும்பமாக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை வாழ்க்கையில் மையமாக கொள்ளணும். அது வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்கள் கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு திசை காட்டி, நம்ம வாழ்வுக்கு வழிகாட்டுகிறதும் திசை காட்டுகிறதும் கடவுளுடைய வார்த்தை தான். நிச்சயமாக தென்னிந்திய திருச்சபையில் நீங்கள் திரு விவிலியத்தை மிகவும் ஆர்வத்தோடு வாசிக்கிறீர்கள். எல்லாம் நற்செய்தியை வாசிப்பதற்கு முன்னால் எல்லோரும் எழுந்து நின்றுங்கள் என்று சொன்னாங்க. நற்செய்தியை சிறப்பாக வாசிக்கணும். ஆனால் ஒவ்வொரு நற்செய்தியும் ஒவ்வொரு வகையில் வாசிக்கணும். மார்க்கு நற்செய்தியை நடந்து நடந்து வாசிக்கணும். மத்தேயு நற்செய்தியை உட்கார்ந்திருந்து வாசிக்கணும். லூக்கா நற்செய்தியை முழந்தாட்படிக்கிட்டு வாசிக்கணும். யோவா நற்செய்தியை வாசித்துக்கிட்டு தூங்கணும். நல்லா என்ன இதனுடைய பொருள் என்ன? மார்க்கு நற்செய்தி என்பது நிகழ்வுகளை வர்ணிக்கிறது. ஆண்டவர் இயேசுவினுடைய பகிரங்க வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளையும் அந்த அற்புதங்களையும் புதுமைகளை எல்லாம் விளக்கி சொல்லுகிற நிகழ்வுகள். அதனால நம்ம நடந்து நடந்து வாசிக்கிறோம். மத்தேயு நற்செய்தி முழுக்க முழுக்க போதனைகள். அதனால அமைதியாக உட்கார்ந்து போதனையை கேட்பது போல நம்ம கேட்கணும். லூக்கா நற்செய்தி முழுவதுமே ஜெப சூழலில் எழுதப்பட்டிருக்கிறது. ஜெபங்கள்.
அதனால முழந்தாட்படிக்கிட்டு அதை வாசிக்கணும். யோவான் நற்செய்தி முழுவதுமே தியானிப்பதற்குரியது. தியானிக்கணும். அது நம்ம சாதாரணமா இருந்து வாசித்தா புரியாது. இயேசு இதய மொழியில சீடர்களிடத்துல பேசினது. அப்ப இந்த வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும் பாருங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும்னா, கீப் த காஸ்பல் வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட், யூ வில் அக்வயர் த ஆட்டிடியூட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த நற்செய்தியை, சுவிசேஷத்தை நம்ம நெஞ்சோடு சேர்த்து வைக்கணும். அப்படி சேர்த்து வைத்தால் என்ன நடக்கும்? இயேசுவினுடைய மனநிலை நமக்கு கிடைக்கும். இயேசுவினுடைய மனநிலை நமக்கு கிடைக்கணும். பதிவு செய்யணும். இதயத்தில் கடவுளுடைய வார்த்தைகளை பதிவு செய்யணும். இப்ப நமக்கு யாருக்குமே இந்த மனப்பாடம் படிக்கிறது ஒன்றும் இல்லை, ஞாபகத்தில் வைக்கிறது எதுவுமே இல்லை. எல்லாமே மாடர்ன் டெக்னிக்ஸில் தான் நம்ம படிக்கிறோம். மனக்கணக்கு என்பதே கிடையாது. அப்போ இது கடவுளுடைய வார்த்தையை மனதில் பதிவு செய்ய வேண்டும். எனவே பிரியமானவர்களே, இந்த குடும்பத்தில் நீங்கள் எவ்வளோ நாளும் கடவுளுடைய வார்த்தையை வாசித்து தியானித்தால் தான் இந்த உணவு. ஒரு கிறிஸ்தவன் 2 வகையான உணவு தேவைப்படுகிறது. ஒன்று இந்த இறை வார்த்தையாகின்ற உணவு, இன்னொன்று ஆண்டவர் இயேசுவினுடைய உடலும் இரத்தமும், திருவிருந்து. இந்த 2 வகையான உணவுகள் கொண்டுதான் நமக்கு கிறிஸ்தவத்தை வாழ முடியும். அல்லாம நம்ம தயாரிக்கிற இந்த அன்பின் விருந்து சாப்பிட்டா, அன்பின் விருந்தினால உடம்பு தான் பெருசாகும். உடம்புல நம்ம கொஞ்சம் கூட ஆரோக்கியம் வைக்கலாம், அல்லது பலன் கிடைக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் ஆன்மீகமான சக்தி நமக்கு கிடைக்கணும்னா கடவுளுடைய வார்த்தையை நம்ம மனதில் பதிவு செய்யணும், அதை நெஞ்சோடு சேர்த்து வைக்கணும். அப்படின்னா தான் இயேசுவினுடைய மனநிலை நமக்கு கிடைக்கும். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரத்தில் பவுலடியார் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் இயேசுவின் மனநிலையை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவினுடைய மனநிலை என்ன? எல்லாருக்கும் நன்மை வர வேண்டும் என்று விரும்புகிறது தான். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 48வது இறைவசனத்தில் நம்ம பார்க்கிறோம், உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருங்கள் என்று. இந்த நிறைவு என்பது என்ன? அதுக்கு முன்னால சொல்லியிருக்கு, கடவுள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்கச் செய்கிறார், நேர்மையாளர்கள் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பொழிய செய்கிறார். என்ன, மழை பெய்யும் போது ஆளு பார்த்து ஊரு பார்த்தா பெய்கிறது, எல்லாருக்குமே கிடைக்கிறது. சூரியன் தன்னுடைய ஒளியை ஆட்களை பார்த்தா கொடுக்கிறான். கருத்து இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் சூரிய ஒளிப்பட்டா கரிஞ்சு போவாங்கன்னு நினைச்சு வெளுத்திருக்கிறவங்களுக்கு மேல மட்டுமா சூரிய ஒளி படுது? எல்லாரும் மேலேயும் என்ன செய்கிறது? சூரிய ஒளி படுகிறது. எல்லாருக்கும் நன்மை வர வேண்டும் என்று. எனவே கடவுளுடைய வார்த்தை நமக்கு அடிப்படையான ஆயுதம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை தான் கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கை. பரிசுத்தம்னு சொன்னா என்னது? வாட் இஸ் ஹோலினஸ்? பரிசுத்தம், ஹோலினஸ் இஸ் சின்சியரிட்டி. பரிசுத்தம் சொன்னா நேர்மை, அதுதான் பரிசுத்தம். அல்லாம வெள்ளை போட்டுக்கிட்டு துள்ளிட்டு நடக்கிறது பரிசுத்தம் அல்ல. நான் மொத்தத்தில் வெள்ளை போட்டுக்கிட்டு நான் நடக்கிறேன்னு சொல்லி நான் பரிசுத்தமா இருக்கணும்னு ஒன்றும் இல்லை. அது பரிசுத்தத்தினுடைய அடையாளமாக இருக்கலாம். நான் பரிசுத்தமா இருக்கணும்னா நான் நேர்மையா இருக்கணும். ஒரு நல்ல மனுஷன் யாரு? யார் நல்ல மனுஷன்? ஐயோ, இந்த ஒரு நல்ல மனிதன், எந்த குறையும் அவர்கிட்ட இல்லை, எந்த தப்பும் பண்ணிட்டு இல்லை அப்படின்னு ஒரு ஆளை நமக்கு காணவே முடியாது. ஒரு நல்ல மனுஷன், a good person is a person who takes responsibility for his good actions and bad actions. எந்த மனிதன் தன்னுடைய நல்ல செயலுக்கும் தீய செயலுக்கும் பொறுப்பேற்றுக் கொள்கிறானோ அவன் தான் நல்ல மனுஷன். எந்த மனுஷனானாலும், இப்ப நான் நன்மை செய்யலாம், தவறுகள் என்னுடைய வாழ்க்கையில வரலாம். அந்த தவறுகளை என்னுடைய தவறுகளாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் நான் நல்ல மனிதன். இது நம்முடைய பொறுப்பேற்கிறது நம்முடைய பணியே அல்ல. ஏவாள் செய்தது போல தப்பு செய்த அல்லது ஒரு காரியம் தோல்வியை கண்டது என்றால் ஒவ்வொருவருக்காக பொறுப்பை மாற்றி கொடுத்துடும். அவர் செய்யவில்லை, இவர் செய்யவில்லை அப்படின்னு மாற்றி கொடுப்போம். ஆனால் நமக்கு ஒரு வெற்றி வந்து விட்டது என்றால் அரசும் வல்லமையும் ஆட்சியும் எல்லாம் நாமவே ஏற்றுக்கொள்கிறோம்.
பிரியமானவர்களே, இங்கே தான் நம்ம பரிசுத்தம் என்பது நேர்மை, உண்மைத்தனம், நம்முடைய எல்லா செயல்களையும் நாம் ஏற்றுக்கொள்வது, நம்முடைய நன்மைகள், நம்முடைய தவறுகளையும் நல்ல செயல்களையும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது. இன்னொரு கருத்து கூட, ஒரு குடும்பம் நல்ல முறையில் அமைய வேண்டுமானால், நான் முதலில் சொன்னேன், இப்போ நம்முடைய பரிசுத்தமுள்ள குடும்பமாக இருக்க வேண்டுமானால் இந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் எளிய மனமுடையவர்களாக இருக்கணும். குடும்பம் கடவுளுடைய அருளால் நிறைந்த குடும்பமாக மாறணும். நம்முடைய குடும்பங்கள் அருள் நிறைந்த குடும்பங்களாக மாற வேண்டும். அருள் நிறைந்த குடும்பங்களாக எப்படி மாறும்? யாருக்கு அருள் கிடைக்கும்? அருள் கிடைக்க ஆங்காரம் உள்ள இடத்தை அருள் தொடாது. The grace will not touch the people who are so pride hearted. தற்பெருமையும் தன்னலமும் ஆங்காரமும் கொண்டு இருப்பவர்களுடைய இதயத்தை கடவுளின் கிருபை தொடுவதில்லை. யாருடைய இதயம் தாழ்ச்சியோடு இருக்கிறதோ, தன்னுடைய குறைகளை ஏற்றுக்கொள்ளுகிறதோ, யார் பச்சாத்தாபத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய இதயத்தை தான் கடவுளின் அருள் தொடுகிறது. அன்னை மரியா சிறந்த எடுத்துக்காட்டு. மரியா கடவுளுடைய தாயாகும் பெரிய பாக்கியம் கிடைத்த போதும் தன்னை மிகவும் தாழ்த்தி கொண்டாள். இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி கடவுள் மரியா தன்னை தாழ்த்தி கொண்டதால் கடவுள் மரியாவை தமது அருளினாலும் அன்பினாலும் நிரப்பினார். நம்முடைய குடும்பங்கள் அருள் நிறைந்த குடும்பங்களாக மாறணும். அது குடிகாரர்களுடைய ஒரு கூடுகையின் இடமாக மாறக்கூடாது. அது பியூட்டி பார்லரினுடைய சப்ஸ்டேஷனாக மாறக்கூடாது, கிளை. இப்போ நாடு முழுவதும் பியூட்டி பார்லர் உண்டு. அது சில வீடுகளை பார்த்தா அதனுடைய கிளைகள். தேவையற்ற அலங்காரங்களை நம்ம தவிர்க்கணும். நம்ம எவ்வளவுதான் நம்ம அழகுபடுத்தி கொண்டாலும் நம்முடைய சிறந்த அழகு என்பது கடவுள் நமக்கு தந்திருக்கிற அருளின் அழகுதான் அழகு. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அழகுண்டு. கடவுள் தந்திருக்கிற அவருடைய உருவிலும் சாயலிலும் நாம் எல்லாரும் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால ஒருவரை கூட நமக்கு என்ன செய்ய முடியாது? புறக்கணிக்க முடியாது. எல்லாரும் கடவுளுடைய உருவிலும் சாயலும், நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனால் எல்லாரையும் கடவுள் தந்த உருவிலும் சாயலிலும் படைத்திருக்க. எனவே அவர்களை நாம் மதித்தாக வேண்டும். எனவே பரிசுத்தமுள்ள அருள் நிறைந்த குடும்பங்களாக மாறும்போதுதான் திருச்சபையும் அவ்வாறு மாறும், இந்த சமூகமும் அவ்வாறு மாறும். எனவே நீங்கள் உங்கள் குடும்பங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கும் கடவுளுடைய வார்த்தை தான் அதற்கு திசை காட்டுகிறது. அந்த திசையை எப்படி கடவுளுடைய வார்த்தையை வாசிக்கவும் தியானிக்கவும் செய்யும் போதுதான் நாம் அதை புரிந்து கொள்ளுகின்றோம். எனவே உங்கள் குடும்பங்கள் எல்லாம் ஜப வீடுகளாக இருக்கட்டும். தினமும் ஜெபியுங்கள். எப்படிப்பட்ட ஜபம்? எல்லாம் நம்முடைய ஜபங்கள் எல்லாமே நம்ம லிஸ்ட் கொடுக்கறது தான். நம்முடைய ஜபங்கள் உண்மையான ஜபங்களே அல்ல, நம்முடைய தேவைகளை தான் கொடுக்குறோம். சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் தான் அதிகம் ஜெபிப்பாங்க. என்ன ஜெபிப்பாங்க? பிள்ளைக்கு நல்ல திருமணம் நடக்கணும். திருமணம் நடத்த ஆண்டவருக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவரே திருமணத்தை நடத்தி தந்தீர், அதுக்கு நன்றி. அடுத்தது ஒரு குழந்தை செல்வம் கொடுக்கணும். அந்த குழந்தை செல்வம் கிடைக்கிறது வரைக்கும் எத்தனை காணிக்கை போடணும், எத்தனை நேர்ச்சை போடணும், எல்லாம் செய்வாங்க. அடுத்தது குழந்தை கிடைச்ச உடனே என்ன செய்வாங்க? ஐயோ, அந்த பிள்ளைக்கு காலணி போடணும், காதடி போடணும், கழுத்தணி போடணும், என்னென்ன அணிகள் போடணும். இன்னைக்கு கூட நான் ஒரு கோயிலில் போயிட்டு தான் வர்றேன். ஒரு அம்மா அணிந்திருக்கிற அந்த அணிகலன்களை பார்த்துட்டு நான் நினைச்சேன், கடவுள் புண்ணியம், கல்வர்கள் ஒன்றும் இங்கே வராதது. ஆனால் அப்படி போட்டுட்டு போகிறதுல என்ன அழகு, என்ன அலங்காரம். இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு நன்மை என்னென்னா, காசு தேவைப்படும் போது அடகு வைக்கலாம். இதை கொடுத்தா யார் கொடுத்தாலும் காசு கொடுப்பாங்க, வேற எது கொடுத்தாலும் தரமாட்டாங்க. வேற என்ன பிரயோஜனம்? நான் பார்த்ததில் உலகத்திலேயே நகைகளுக்கு மீதே இவ்வளவு ஆசை வச்சிருக்கிறது கன்னியாகுமரிக்காரங்க தான். வேற எங்கேயும். நான் ஒரு மாதம் அமெரிக்காவில் இருந்துட்டு தான் வந்தேன். அமெரிக்காவுக்கு போன இந்தியாவுக்காரர்கள் கூட இவ்வளவு மோகம் கிடையாது. நம்முடைய இந்த நாட்டில் தான் இப்படி. கல்யாணத்துக்கு வரும்போது, அழைப்புக்கு வரும்போது அழகாக வராங்க, பார்த்தா மனுஷனை போல இருக்குது. அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி விடுவோம்.
கல்யாணத்துக்கு என்னை வரும்போது பார்த்தா நான் அன்னைக்கு ஆசீர்வதிச்ச பிள்ளை தானே, இது ஆள் மாறி போச்சோன்னு தோணுது. எனக்கு காரணம் என்னென்ன, ஏன் இந்த கோலத்தில் வந்திருக்கிறேன்னு கேட்டால், இல்லை நாங்கள் பியூட்டி பார்லரில் போனோன்னு. ஒரு பிள்ளைய 5 காசு செலவில்லாத ஒருக்கி இறக்கி திருமணத்துக்கு இறக்கி விட்டாங்க ஒரு காலத்தில். இப்போ மினிமம் 50,000 ரூபா, 1,00,000 ரூபா. அது ஒரு பணித்துறை ஆயிட்டு. இங்கே யாராவது அந்த அழகுத்துறையில் இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது. நான் உங்களுடைய பணிகளை ஒன்றும் குறை சொல்லலை, நம்முடைய மனநிலையே சொல்லுகிறேன் நான். ஆனால் இந்த நகைகளுக்கு மேலே நீங்கள் இப்படி ஆசை வைக்கவே கூடாது. பணம் தேவை, பொருள் தேவை, எல்லாம் தேவை. ஆனால் இங்கே எல்லாம் நம்முடைய குடும்பமாக இருக்கிறதுக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் புதுப்பித்து கொள்ளுங்கள். அது உணவு பரிமாறக்கூடிய இடம் மட்டும் இல்லை, அது அன்பின் பிறப்பிடமாகவும் பகிர்தலாக இருக்கணும். அது இன்னைக்கு நம்ம பாடினோம், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு. இன்னைக்கு ஒண்ணுமே குடும்பத்தில் படிக்க முடியல. 2.5 வயசான பிள்ளைய பொதிஞ்சு கட்டி கொண்டு ஆயாவுக்கு கையில் கொண்டு கொடுக்குறாங்க. என்ன இது? அதுக்கு காலில் போட்டு முறுக்கி கட்டி, இடுப்பில் இறுக்கி கட்டி, கழுத்தில் வரிஞ்சு கட்டி, இந்த பிள்ளை அதுக்கு மேலே கோட்டு போட்டு இந்த பிள்ளைக்கு அசையவே முடியாது. 30 டிகிரி 32 டிகிரி சென்டிகிரேடு சூடில் இருக்கிறோம். நம்ம இந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் போய் பார்த்தா -47 டிகிரியில் இப்படி இருக்கிறது போல தக்காளி பழம் போல இருக்குது. இப்படி குத்துனா இப்படி ஸ்பாஞ்சு போல போகுது, ஒரு அசைவு இல்லை. 50 மீட்டர் ஓட சொல்லணும்னா அந்த பிள்ளைய 108 வர சொல்லிட்டு தான் ஓட சொல்லணும். இன்னும் பிள்ளைகளை வளர்த்த விட இல்லை. ஏன்னா அதுலேயும் அவுட் சோர்சிங். ஏன்னா அம்மா செய்ய வேண்டிய வேலையை எனக்கு பெருமையோட சொல்ல முடியும். நான் 5 வயசு வரைக்கும் என்னுடைய அம்மாவை அரவணைப்பில் தான் நான் வாழ்ந்தேன். நர்சரிக்கும் போகல. அதுக்கு பிறகுதான் நர்சரிக்கு 6 வயசுல தான் 1ஆம் வகுப்பு போவோம். அதுவரை பெற்றோர்கள் தான் பார்ப்பாங்க. இப்போ எந்த பெற்றோர்கள் அப்படி பார்க்குறீங்க? 2.5 வயசு 2 வயசு ஆம்பளை அங்கன்வாடி, அடுத்தது ப்ரீகேஜி, அடுத்தது எல்கேஜி, அடுத்தது யூகேஜி, 1ஆம் வகுப்பு. இன்னைக்கு எத்தனை சிலுவை பாதை! அந்த பிள்ளை என்ன பாடுபடுது! அது சுதந்திரமா ஜீவிக்கவே விடல வீட்டில். அதுக்கு உடம்புல போடிய துணிகளை பாருங்க, இவ்வளவு பாரம். இனி பள்ளிக்கூடம் சொல்லி முதுகுல கட்டி, இனி என்னெல்லாம் பேக் கொண்டு போகணும். புஸ்தகத்துக்கு பேக் ஒன்று ஒரு பக்கம், வாட்டர் பேக், பின்ன ஸ்நாக் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ். வயசு 2 ஆகல. என்ன கொடுமை இது! பிள்ளைகளை வீட்டில் அன்போட பாசத்தோட தாயினுடைய அந்த மென்மையான கையும் தந்தையினுடைய பருக்கமான அந்த கைகளும் பட்டு பிள்ளைகள் வளரணும். அந்த தாயினுடைய அன்பும் தந்தையினுடைய கண்டிப்பு. தாய் தான் மிக முக்கியமானவள். குடும்பம் சொன்னா ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி, ஒரு மியூசிக் குரூப்பு. அப்போ நம்ம ஒரு பாட்டு கச்சேரி வச்சோன்னு வச்சுக்கிடுங்க. அந்த பாட்டு கச்சேரிக்கு வந்த உடனே முதல்ல ஹார்மோனியமோ ஆர்கனோ கொண்டு வர்ற ஆள், கிட்டார் இருக்கும், தபலா இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த ஆர்கனில் ஒரு நோட்டில் பிடிப்பாங்க. பிடிச்சிட்டு பாக்கி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் இதுக்கு ஏற்றபடி டியூன் பண்ணுவாங்க. அது நமக்கு தோணும், இவங்களுக்கு வேற வேலை இல்லையான்னு வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு. அவங்க 1/2 மணி நேரமாவது அப்படி செய்வாங்க. அப்போதான் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் சேர்ந்து வரும். ஒரு குடும்பத்தில் அந்த நோட்டுக்கு கீ நோட்டுன்னு சொல்லுவாங்க. கீ நோட்டு குடும்பத்தில் கீ நோட் அந்த அம்மா. அந்த நோட்டு தப்புனா எல்லாம் தப்பு, எல்லாமே குழஞ்சு போகும். இந்த கீ நோட்டு கரெக்டாக இருக்கணும். அதுக்கு ஏற்றபடி மற்றவங்க எல்லாரையும் என்ன செய்யணும்? ஒருங்கிணைக்கணும். அப்போ குடும்பத்தில் அம்மாவினுடைய பொறுப்பு ரொம்ப அதிகம். பிள்ளைகளை பராமரிக்கிறதுல, வளர்த்துக்கிறதுல. அப்போ நம்முடைய பெற்றோர்கள் செய்ய வேண்டிய பொறுப்பை இன்னைக்கு ஆயா, மிஸ், வைஸ் பிரின்சிபல் இப்படின்னு சொல்லி இது வரும். அவங்க ஆசிரியர்களுக்கு சிறந்த கடமை உண்டு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகுதான் பெற்றோர்களுடைய கவனம் அதிகமாக இருக்கணும். இந்த சமூகத்தில் இந்த குடும்பம் நிலைத்து நிற்கணும்னு சொன்னால் கிறிஸ்தவ பண்புகள் அங்கே தான் வளரணும். இந்த கிறிஸ்தவ மதிப்பீடுகள், பிள்ளைகள் எங்கே கிறிஸ்தவத்தை படிக்க முடியும்? அம்மாவுக்கு மடியில் இருந்து தான் பிள்ளைகள் ஜெபங்கள் படிக்கணும். அம்மாவுக்கு மேலே பிள்ளைகளுக்கு ரொம்ப பற்றுதல் இருக்கும். ஏன்னா ஒரு அம்மா பிள்ளையினுடைய மனதில் முதலில் பதிவு செய்யப்படக்கூடிய குரலும் முகமும் தாயினுடைய முகம்தான். தாயினுடைய குரலும் முகமும் தான் முதல்ல பதிவு செய்யப்படுகிறது. பாருங்க, இன்னைக்குள்ள இந்த மாடர்ன் பிள்ளைகளுக்கு தாலாட்டு பாடவே தெரியாது. ஏன்னா அதெல்லாம் காலம் கடந்து போச்சு. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது தாலாட்டு பாட்டு பாடுறது.
அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சுறது என்ன பாட்டு? இப்போ வரக்கூடிய குத்து பாட்டுகள் தான் கிடைக்கும். அவங்களுக்கு ரஞ்சிதமே ரஞ்சிதமேன்னு பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஆச்சரியமாக பாருங்க, பிள்ளைகளை எடுத்து வச்சுக்கிட்டு ரஞ்சிதமே ரஞ்சிதமேன்னு பாடினாலும் அந்த பிள்ளை உறங்குது. ஏன் காரணம் என்ன? அந்த பிள்ளையினுடைய அந்த மனசுல தாய் வயிற்றில் இருக்கும்போதே இந்த அம்மாவினுடைய குரல் தான் பதிவு செய்யப்பட்டது. தகப்பன் யாருன்னு அம்மா சொல்லி கொடுக்கணும், இது அப்பா. இப்ப நிறைய குடும்பங்கள்ல கல்யாணம் முடிஞ்ச உடனே பெரும் பிரச்சனை. பிள்ளை முதல்ல அப்பான்னு சொல்லிச்சா அடுத்து அம்மான்னு சொல்லிச்சா? அது அம்மான்னு தான் சொல்லும். காரணம் என்னன்னா முதல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுதான். இந்த அம்மா சொல்லி கொடுக்கணும், இது அப்பா. எனவே குடும்பம் என்பது அது கடவுள் அமைத்த அமைப்பு. அந்த குடும்பம் சரியானாதான் சமூகமும் சரியாகும், திருச்சபையும் சரியாகும். நமக்கு நல்ல எதிர்காலம் வரணும்னா பிள்ளைகளானாலும் சரி, இளையோர்களானாலும் சரி, அந்த குடும்பத்தினுடைய சூழல்களும் கிறிஸ்தவ குடும்பங்களாக மாறணும். அந்த குடும்பத்தில் கடவுளுடைய வார்த்தை வாழ்வாக்கப்படணும். அங்கே ஜெப வாழ்வு உண்டாகணும். அதுபோன்று அது பகிர்தலின் இடமாகவும் கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்ளுகின்ற அருள் நிறைந்த குடும்பங்களாக மாறும்போது இந்த சமூகத்தில் பெரிய மாற்றங்கள் உருவாகும். அதனால் நம்ம யாரையும் அரசியல்வாதிகளாக இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் கவலைப்படுகிறது, நல்ல பண்புள்ள அரசியல் தலைவர்கள் இல்லை, நீதி நடத்துகிற நீதிபதிகள் இல்லை, நிதி கொடுத்தால் தான் நீதி கிடைக்கிறது என்று வருத்தப்படுகிறோம். நல்ல ஆசிரியர்கள் இல்லை, நல்ல வழக்கறிஞர்கள் இல்லை, எப்படின்னெல்லாம் நம்ம வருத்தப்படுகிறோம். அவங்க எங்கிருந்து வருவாங்க? சிமெண்டில் வார்த்தை எடுக்க முடியாது. அவங்க இந்த குடும்பத்தில் இருந்து தான் வரணும். குடும்பம் புதுப்பிக்கப்பட்டால், குடும்பம் சரி செய்யப்பட்டால் இந்த சமூகம் பெரிய மாற்றத்தை காணும். மரியாவை போல எளிய மனத்தோடு இருப்போம். கடவுள் தன்னுடைய கிருபையை நம்முடைய மேல் ஊற்றுவார். தூய ஆவியை நமக்கு தருவார். கடவுளுடைய அன்பு நம் மீது ஒழுகி வரும். பவுலடியார் ரோமருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் நமக்கு சொல்லுவது போல, கடவுளின் அன்பு தூய ஆவி வழியாய் நம் உள்ளங்களில் பொழியப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய அன்பை நம்ம அனுபவிக்கணும்னா அந்த தூய ஆவியினுடைய பிரசன்னம் நமக்கு வேணும். அதில் தான் கடவுளுடைய அருள் இறங்கி வருகிறது. அந்த அருளில் வாழ்வோம், குடும்பங்களை புதிதாக்கம் செய்வோம், நல்ல சான்று பகர்கின்ற கிறிஸ்தவ குடும்பங்களாக மாறுவதற்கு கடவுள் அருள் புரிய நாம் அனைவரும் இணைந்து இறைவனை மன்றாடுவோம். ஆமென்.